இன்னைக்கு ஒரு புட்டி எல்லாரும் வாங்க. ஆல்வேஸ் வெல்கம்ஸ் யூ. உங்களோட சக்சஸுக்கு என்ன காரணம் நினைக்கிறீங்க? சக்சஸ்க்கு காரணம் வந்து மக்கள் தான். சூப்பர். என்ன மாதிரியா? இல்லை, நான் ஒன்று சொல்லிடுறேன். நான் சொல்லணும்னு நினச்சிட்டே இருந்தேன். இப்போ இந்த மேடையில் இது வரைக்கும் நிறைய பேர் அவார்டு வாங்கினாங்க. எல்லாருமே கீழேருந்து வந்தவங்க தான். யூடியூப் வந்து ஒரு பெரிய பிளாட்ஃபார்ம் எங்களுக்கெல்லாம் கிரியேட் பண்ணி கொடுத்து கீழே இருக்க எல்லாரையும் வந்து மேலே ஏற்றி உலகத்துக்கு அறிமுகப்படுத்திருக்கு. யூடியூப் வந்து பெரிய தேங்க் பண்ணுறோம் ஃபஸ்ட்டு. ரெண்டாவது, யூடியூப் வந்து ஒரு கோயில் மாதிரினா அந்த கோயிலுக்கு வந்து ஒரு கடவுள் வேணும் இல்லை, அவங்க தான் வந்து நம்மளோட ஆடியன்ஸ் சப்ஸ்கிரைபர் எல்லாருமே. இது இப்போ நம்ம கண்டென்ட் கிரியேட்டர் எல்லாருமே வந்து நம்ம காவடி எடுத்து அதாவது கடவுளை வேண்டின ஒரு காவடி எடுத்து அங்கப்பிரவேசம் பண்ணி இப்போ கடவுளுக்கு எப்படி நம்ம வேண்டுறோமோ அதே மாதிரி ஒரு கண்டென்ட் கிரியேட் பண்ணி கடவுள்கிட்ட வேண்டுகோளாக வச்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அந்த மாதிரிலாம் பண்ணி இந்த அளவுக்கு பெருசாக வந்திருக்கும். நமக்கு கடவுள்லாம் வந்து சப்ஸ்கிரைபர் ஆடியன்ஸ். இந்த வளர்ச்சி காரணம் எல்லாமே அவங்க தான். ஒரு டைமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு வீடியோ அப்லோட் பண்ணவே உங்களுக்கு வந்து நெட்வொர்க் கிடைக்காது. ஆனால் இப்போ உங்களோட டீம் வந்து எந்த அளவு நெட்வொர்க்கில் இருக்குது தெரியுமா? ராஜீவ் காந்தி சார் வந்து அங்கே போயிருக்காருமா. ராகுல் காந்தி சார் தெரியுங்க, ஒரே செய்யுங்க. ராகுல் காந்தி சார் வந்து உங்களை பார்த்து அதை நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணீங்க? இல்லைண்ணே, இதில் எதிர்பார்க்காது தான். எல்லாமே ஒரு மேஜிக் மாதிரி தான். நாங்கள் நிறைய இன்டர்வியூவில் கூட சொல்லியிருக்கோம். ஆரம்பத்தில் 1 மில்லியன் ரீச் பண்ணது சரி, 5 மில்லியன் ரீச் பண்ணது சரி, இப்போ 8 மில்லியன் ரீச் பண்ணது சரி, எல்லா பேரும் இந்த ராகுல் காந்தி சார் வந்தது சரி, எல்லாமே ஒரு மேஜிக் தான். என்ன பண்ணணும்னு தெரியல. இப்போ இன்னைக்கு நம்ம ஸ்டேஜில் நினைக்கிறோம், என்ன நடந்துக்கிட்டே தெரியல. எல்லாமே ஒரு மேஜிக் மாதிரி இருக்கு. எல்லாமே யூடியூப்க்கு போகணும், அந்த நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஆடியன்ஸ் தான், எல்லா கிரெடிட் அவங்க தான். இல்லை நம்மளோட ஒன்றுமே இல்லை, நம்ம வந்து ஒன்றுமே இல்லை. நம்ம ஜஸ்ட் வீடியோ ஷூட் பண்ணி பப்ளிஷ் பண்ணுறோம், அது எல்லாமே அவங்க கையில் தான் இருக்குது. அவ்வளோதான். பட் உங்கள் இதில் அந்த அளவுக்கு இருக்கிறதுனால தான் உங்களுக்கு அவ்வளோ மிகப்பெரிய ஒரு கூட்டமும் இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இன்னைக்கு இவ்வளோ பெரிய சக்ஸஸ் கிடைச்சதுக்கு அப்புறமா உங்களுக்கான ரெகக்னிஷன் கிடைக்கிறது அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய விஷயமே கிடையாது. பட் ஆரம்ப காலத்தில் நீங்கள் வந்து பயங்கரமான ஒரு ஸ்ட்ரகிள் இருந்திருக்கும்ல, பிகாஸ் இன்டர்நெட்டுக்கே நீங்கள் அவ்வளோ கஷ்டப்பட்டு இருந்த காலங்கள்லாம் இருக்குது. அந்த டைமில் நம்ம கூட இருந்து சப்போர்ட் பண்ணவங்க, அந்த டைமில் மோட்டிவேட் பண்ணவங்கன்னு சொல்லிட்டு ஒரு சில பேர் இருப்பாங்க, அதை நம்ம கடைசி வரைக்கும் மறக்கக்கூடாது. அப்படி உங்களுக்கு வந்து மோட்டிவேட் பண்ண பர்சன்ஸ் யாராவது இருக்கு? ஃபர்ஸ்ட் ஆடியன்ஸு, ரெண்டாவது வீட்டில் ஒய்ஃபு, அப்புறம் என்னோட டீம், ஃப்ரெண்ட்ஸ், நண்பர், தம்பி எல்லாமே தான். ஆரம்பத்தில் கூட இருந்தாங்க, இப்போ வரைக்கும் கூட தான் இருக்காங்க எல்லாரும். எப்பவும் இதே மாதிரி கூட இருந்து உங்களோட சக்ஸஸ்க்கு அவங்க ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நன்றி நன்றி. நெய் எண்ணெயை நல்லா ஊற்றிட்டு எண்ணெயை ஃபஸ்ட்டு ஊற்றணும். எண்ணெயவோ ஊற்றணும் ஃபஸ்ட்டு. நெய்னாக்கா நெய்யை ஊற்றணும், எண்ணெய்னா எண்ணெய் ஊற்றணும். ஃபஸ்ட்டு ஊற்றக்கூடியது எண்ணெய். இங்கே வாங்க, ஃபஸ்ட்டு ஆயில் ஊற்றுறோம். ஆயிலை ஊற்றிட்டு அடுத்து பட்டை, கிராம்பு, ஏலக்காய் போட்டு வறுக்கணும். சரி, அது பொன்னிறமாக வந்துடுது. பொன்னிறமாக வறுக்கணும். ஆமாம், சரி. அந்த பொன்னிறமாக வந்த உடனே வெங்காயத்தை நல்லா நெருக்கி வச்ச வெங்காயத்தை நல்லா வதக்கணும். அவன் அப்படியே ஏமாத்தி உங்களே ஃபுல் செய்முறை விளக்கம் சொல்ல வச்சிருவான். போட்டுட்டே கொத்தமல்லி அதெல்லாம் நல்லா போட்டு நல்லா வதக்கிட்டு அதுக்கு மேலே லெமன். நீங்கள் வீட்டுக்கு வாங்க, கண்டிப்பாக நீங்கள் வீட்டுக்கு வந்தீங்கன்னாக்கா கண்டிப்பாக சொல்லித்தரேன். நானும் சேனலில் போட்டுக்கிட்டு இருக்கிறேன். அந்த சேனலில் போட்டுக்க பாருங்கள், நீங்கள் பார்த்தீங்கன்னாலும் புரியும். ஆக பிரியாணியை பற்றி என்னங்கிறத தெரிஞ்சுக்கிறோம். ரொம்ப சந்தோஷம்.